டிவி கிட்ட 100 ரூபா வச்சிருந்தேன், யார் எடுத்தது? ஏம்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? என்னல உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. டிவி கிட்ட அப்பா கொடுத்த 100 ரூபா வச்சிருந்தேன், கொடை திருவிழா கொடுத்தது. அது எங்கே இப்போ அதை சொல்லு. ஐயோ இதே கேட்குறேன், சொன்ன ஏசுவானே. இப்போ என்னல உனக்கு? அதை நான் தான் எடுத்தேன். ஏன் உனக்கு மூஞ்சி ஒரு படியா போகுது இப்படி? நீ தான் எடுத்தியா? யாரை கேட்டு எடுத்த? யாரால கேட்கணுச்சுன்னு? என்ன கேட்காம எப்படி மணி எடுத்த? என்கிட்ட கேட்க முடியாதானே? இல்லை, லோன் கட்டுறதுக்கு பணம் பத்தலைல, அதான் 100 ரூபாய் எடுத்தேன். நீ அப்போ இல்லாதனால உன்கிட்ட சொல்லலை. நீ தங்கச்சிக்கு அப்பா 100 ரூபா கொடுத்தா தங்கச்சிட்டு வாங்க வேண்டியதானே நீ? இல்லை, நான் தங்கச்சிட்ட ஏற்கனவே கேட்டல, அவள் நோட்டு வாங்கியிருக்கலாம், அதனால் அவள் இல்லைன்னு சொல்லிட்டா. ஏன்னா சீனா, அப்பாவை கொடுத்த 100 ரூபா தான் அம்மா கிட்ட கொடுத்தானால நீ வெட்டியாக தானே கொண்டு எங்கேயாவது செலவு பண்ணிட்டால திருவிழாவில். பள்ளி வாயை மூடிட்டு செவனே, நான் கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், செவனேங்கிற. ஏல, இந்த 100 ரூபாய்க்கே நீ இந்த வரத்து வாரியே, நீ எங்கே படித்து வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க போகிற? இல்லை, நம்ம அம்மா தேவைக்கு தானே எடுத்திருக்கா, அப்படி நினைக்காம அம்மா கிட்ட இப்படி மறைச்சு பேசுறீங்கள. இப்போ என்னம்மா ஒரு தேவைக்கு தானம்மா எடுத்தா? இப்போ போய் வேலையை இப்போ நான் ஒன்றும் நினைக்க மாட்டேப்போ. அப்பா ஒரு வழியாக சமாளிச்சாச்சு, போயிடும் அப்படியே. நம்ம என்ன தான் கோவமாக இருந்தாலும் நம்ம அம்மா சென்டிமெண்ட்டாக அப்போ பேசி நம்மளை கரெக்ட் பண்ணிடாளே. நீ ஏண்டி பள்ளி பார்த்துக்கிட்டு இருக்க? பொடி போட்டா.